என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசா வித்மகே சாந்தஸ்வரூபை தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். மகாபெரிவாளோட கதை படித்தேன். படித்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கதையை கேளுங்கோ. மகாபெரிவாள்கிட்ட பக்தி எல்லாருக்கும் இன்னும் அதிகம் ஆகும். ஒரு நாள் மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் செய்கிறவாளோட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவரோட அருள் பார்வை அங்கும் எங்கும் நடந்தபடி மண்டபத்தில் கைங்கரியம் செய்கிறவா மேலே விழுந்தது. யார் இவன் இப்படி அலைஞ்சி வேலை செய்கிறான்? அவனை கூப்பிட்டார். இங்கே நீ வேலை செய்யறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமி, சுத்தம் செய்கிற வேலை செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு எவ்வளோ சம்பளம் தரா? அதிபதியான பெரியவா கேட்குறார். உடனே அவன் 1 ரூபா அப்படின்னு சொல்ல, உனக்கு அது போருமா அப்படின்னு பெரியவா கேட்டார். நான் சித்த சுவாதீனம் இல்லாத என் தங்க போரும் சாமி. அவர் சித்த சுவாதீனம் இல்லையா? என்ன வைத்தியம் பார்த்த? பெரியவா தடுத்தாட்டு கொள்ள தீர்மானிச்சுட்டார். ஈசன் என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பார்த்தாச்சு, சரியாகவே ஆகலை. பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு விட்டார். ஆமாம், நீ எந்த ஊரோ? பெரியவா கேட்க, கோழிக்குத்தி சாமி அப்படின்னா. உனக்கு நான் ஒரு மந்திரவாதின்னு தெரியுமோ அப்படின்னு பெரியவா மறுபடியும் கேட்டார். திகைச்சு போயிட்டான் அவன். தெரியாது. ஒன்று பண்ணு, நாளைக்கு உன்னோட சகோதரியை சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அழைச்சிட்டு வா. அங்கே இருக்கிற மூடையில் அவளை உட்கார வைக்கி அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறமா கைங்கரியம் செய்கிறவாளை பார்த்து, நிர்மாலிய சிந்தனத்தை நான் எடுத்து வீசுவேன். அந்த பெண் என்ன பண்ணும், அது அந்த பொண்ணு மேலே விழும். உடனே அவள் ஆக்ரோஷமாக அவள் கிளம்புவாள். பிரம்மச்சாரிகள் 4 பேர் விடாமல் அவளை தொடர்ந்து போங்கோ, பயப்படாதீங்கோ. ஓடுற காவேரியில் அவள் குதிப்பா. உடனே அவளை தூக்கிண்டு வாங்கோ அப்படின்னு பெரியவா சொல்ல, மறுநாள் அந்த பெண்ணும் மேடையில் வந்து உட்கார்ந்தாச்சு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நிர்மாலிய சிந்தனத்தை பெரியவா சொன்ன மாதிரியா அந்த பொண்ணு மேலே விட்டு எறிஞ்சார். சரியாக அவள் நெத்தியில் போய் விழுந்தது. சந்தனம் பெரிய சப்தத்தோடு அந்த பெண்ணு கிளம்பினான். அவள் அப்படியே பறக்கிற மாதிரி ஓடினான். மகாபெரிவா சொன்னபடி 4 பிரம்மச்சாரிகள் வேகமாக பின்னாடி போகிறான். வழியில் ஒரு மாமரம், கிளையில் அவள் தலை மோதிடுத்து. அவள் தலை மோதினதே அந்த கிளையே உடஞ்சி போயிடுத்து. பெரியவா சொன்ன மாதிரி இவா 4 பேரும் அவள் பின்னாடியே போயின்னு இருக்கா. அவள் வேகமாக ஓடி 10 அடி பள்ளத்தில் இருக்கிற காவேரியில் விழுந்தா. அந்த பெண்ணும் இவாளும் குதிச்சு முழுகிக்கொண்டிருந்தவளை தூக்கிட்டு வந்து கரையில் போட்டாச்சு. அவளுக்கு பிறகே இல்லை. அப்புறமா மகாபெரிவேட்டை வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறா. இப்போ மூச்சு எல்லாம் இருக்கா, இப்போ மூச்சு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணார், சந்திரமௌலீஸ்வரர் தீர்த்தத்தை அவள் தெளிங்கோ அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு தீர்த்தமும் கொடுத்தார். அதே மாதிரி தெளித்தார். அந்த பெண் எழுந்தபோது சகஜமாக இருந்தா. இன்றைக்கி 2 குழந்தைகளோட சௌக்கியமாக இருந்துட்டுருக்கா. நம்பிக்கையும் பக்தியும் சரணாகதமும் இருந்தால் போகிறோம். நான் மந்திரவாதின்னு சொல்லி வலியே அந்த கோழிக்குத்தி அன்பரோட துயர் தீர்த்த மகாபெரிவா நம்ம துயரத்தையும் தீர்த்து வைப்பார். நன்றி, வணக்கம்.